நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரும் வழுதியின் இனிய வணக்கம். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு கிராமத்தில் வாழ்ந்துக்கிருக்கீங்க, உங்களுடைய குடும்பத்தோடு வாழ்ந்துக்கிருக்கீங்க. ரொம்ப ஒரு அழகான குடும்பம், ரொம்ப ஒரு அமைதியான குடும்பம், ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான குடும்பம், ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து வாழ்ந்துக்கிருக்கீங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே திடீர்னு ஒரு கும்பல் வந்து உள்ளே நுழையிறாங்க. உள்ளே நுழைஞ்சு கண்ணில் படுற எல்லா நபர்களுமே வெட்டி சாய்க்கிறாங்க. கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கண்ணில் போடுற எல்லா நபர்களுமே வெட்டி சாய்க்கிறாங்க. அதில் ஒரு சிறுமி உட்பட, சிறுமிகிட்ட கூட கொஞ்சம் கூட ஒரு கருணை காட்டாமல் எல்லாத்தையுமே வெட்டி சாய்க்கிறாங்க. அதில் எஞ்சி நிற்கின்ற ஒரே ஒரு பெண் மட்டும்தான். அந்த பெண் ஒரு 5 மாத கர்ப்பிணி பெண்ணு. அந்த 5 மாத கர்ப்பிணி பெண்ணையுமே விட்டு வைக்கல. வெட்டி சாய்க்கப்பட்ட தன்னுடைய உறவுகளுக்கு மத்தியில், அந்த பிணங்களுக்கு மத்தியில் அந்த பொண்ணை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்கிறாங்க. 5 மாத கர்ப்பிணி பெண் என்று கூட பார்க்காம கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்கிறாங்க. எப்படி இருக்கும்? உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற உங்களுடைய நபர்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இப்படி இருக்கும். உங்களுடைய சொந்த பந்தங்கள் இந்த மாதிரி ஒரு 7 நபர்கள் வெட்டி படுகொலை செஞ்சுட்டாங்க. அந்த பிணங்களுக்கு மத்தியில் உங்களுடைய சொந்தக்கார பெண்ணை கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்க. அதுவும் 5 மாத கர்ப்பிணி பெண் என்று பார்க்காம கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்கன்னா எப்படி வேதனையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நம்ம இந்திய நாட்டில் நடந்துச்சு கடந்த 2002. ஸோ அந்த வழக்கில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க உச்சநீதிமன்றம் இன்றைய தினத்தில். இன்றைக்கி காலையில் அந்த தீர்ப்பு வந்துச்சு. பார்த்தோன்னே ரொம்ப ஒரு மகிழ்ச்சி, உள்ளபடியே அருமையாக ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம மோடி அரசாங்கத்தினுடைய ஆட்சியில் ஜனநாயகம் கிட்டத்தட்ட படுகொலை செய்யப்பட்டுருச்சு. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் உயிருக்கு ஊசலாடி இருக்குது. அந்த எஞ்சி இருக்கின்ற ஜனநாயகத்தில் ஏதோ கொஞ்சம் நீதியும் எஞ்சி இருக்கின்றது. உச்சநீதிமன்றம் இன்றைக்கி ஒரு சிறப்பு வாய்ந்த தீர்ப்பு வந்து வழங்கியிருக்கிறாங்க. அது என்ன தீர்ப்பு, இந்த வழக்கு என்ன வழக்கு அப்படின்ற விஷயத்தை ஃபுல் டீட்டெயிலாக இந்த காணொலியில் பார்க்கலாம். கடந்த 2002 குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்துச்சு. உங்கள் எல்லாருமே தெரியும், அதான் மத கலவரம். நம்ம மோடி அரசாங்கம் திட்டமிட்டு நடத்திய ஒரு மத கலவரம். அந்த கலவரம் தான் கடந்த 2002 நடந்துச்சு. இந்துக்களுக்கும் இஸ்லாமியருக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய கலவரம். மோடி அரசாங்கத்தினுடைய கையாலாகாத தனத்திற்கு அதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சி. இந்திய நாட்டினுடைய ஒரு கரும் புள்ளி அப்படின்னு சொல்லலாம், அந்த கலவரத்தை சொல்லலாம். சரியா? ஸோ அந்த கலவரம் சம்பந்தம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. இதில் இருக்கிற அந்த வழக்கு சம்பந்தமாக தான் பார்க்க போகிறோம். அதாவது கடந்த 2002 குஜராத் கலவரம். அப்போ அகமதாபாத் அருகே நத்திக்பூர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தான் பில்கிஸ் பானு வந்து வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ பில்கிஸ் பானு வந்து தன்னுடைய சொந்த பந்தங்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு 11 பேர் கொண்ட கும்பல் பில்கிஸ் பானுடைய வீட்டுக்குள்ளே அப்படியே திபுதுன்னு நுழைகிறாங்க. கண்ணில் படுற எல்லாத்தையுமே வெட்டி சாய்க்கிறாங்க. கொஞ்சம் கூட எந்த விதமான இறக்கமும் காட்டவே இல்லை. கண்ணில் படுற எல்லாத்தையுமே வெட்டி சாய்க்கிறாங்க. அதில் ஒரு 3 வயது குழந்தையும் வெட்டி சாய்க்கிறாங்க. பில்கிஸ் பானுடைய குழந்தை, 3 வயது குழந்தை, சலேஹா என்று சொல்லப்படுகின்ற அந்த குழந்தை கூட இறக்கம் காட்டவே இல்லை. இந்த மதவரி கும்பல் காட்டலை. என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களையும் அந்த குழந்தையும் வெட்டி சாய்க்கிறாங்க. வெட்டி சாய்க்கப்பட்ட அந்த உடல்கள், 7 உடல்கள், தன்னுடைய குடும்பத்தாருடைய 7 உடல்கள், அந்த உடல்களுக்கு மத்தியில் அந்த 11 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கர்ப்பிணி பெண் என்று கூட பார்க்காம பில்கிஸ் பானு என்ன பண்ணுறாங்க, கூட்டு பாலியல் வன்புணர்வு வந்து செய்கிறாங்க. எவ்வளோ வேதனையாக இருக்கும். இதுதான் குஜராத்தில் வந்து நடந்த மதக்கலவரங்கள் எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டு அனைத்து தரப்பு மக்களாலும் பேசப்பட்ட ஒரு விஷயம். ஒரு பெண்ணுக்கு இந்திய நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய கொடுமை. நம்மளாம் பாரத மாதா அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற சங்கிகள் எல்லாமே பேசிக்கிருக்கானுங்க. ஆனால் ஒரு பெண்ணுக்கு நிகழ்ந்த கொடுமையை பாருங்கள். தன்னுடைய சொந்த பந்தம் ஒரு 7 நபர்களுக்கு மத்தியில் பாலியல் வன்புணர்வு. ஸோ இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. இந்த மாதிரி சம்பவம் நடந்து முடிந்ததற்கு பின்பாக கேஸ் வந்து காவல்துறை வழக்கு போடுறாங்க. காவல்துறை பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தடயங்கள் எல்லாத்தையுமே அழிப்பதற்காக முயற்சி பண்ணுறாங்க. அந்த அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த வழக்கை எப்படியாச்சும் கொண்டு போய் இந்த பாதிக்கப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்திய 7 பேர் படுகொலை செய்த, தன்னை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்த அந்த நபர்கள் எப்படியாச்சும் தண்டனை வாங்கி தர வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக கடுமையான போராட்டங்களை மேற்கொள்கிறாங்க. ஆனால் அந்த அதிகார வர்க்கங்கள், காவல்துறை அதிகார வர்க்கங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாச்சும் இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே அழிப்பதற்காக முயற்சி செய்கிறாங்க. அப்புறம் ஒரு வகையாக கஷ்டப்பட்டு போராட்டங்கள்லாம் பண்ணி போராடி பல கட்டமாக இந்த சம்பவத்தை எல்லாமே கொண்டு போய் பல கட்சிகள் ஆதரவு தெரிவித்து அதன் விளைவாக குற்றவாளிகள் அந்த 11 நபர்கள் வந்து ஒரு வழியாக அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா அவன் கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டு போயிட்டான், அவனை கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஒரு வழியாக அடையாளம் கண்டுறாங்க. அதற்கு பின்பாக கடந்த 2004 உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு வந்து மாற்றுறாங்க. உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றுறதுக்கு பின்பாக தான் இந்த வழக்கு வந்து கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. குற்றவாளிகளை வந்து
கைது பண்ணுவதற்கான நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்படுகின்றது. குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனால் குற்றவாளிகள் அவங்க தான் குற்றத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும் இல்லையா? பில்கிஸ் பானு அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க தான் குற்றவாளி, இந்த 11 நபர்கள் தான் இந்த செயல் செஞ்சது அப்படின்ற மாதிரி அடையாளம் காட்டிடுறாங்க. ஆனால் அவங்க மேலே குற்றத்தை நிரூபிக்கணும்ல. ஸோ அதன் மூலியமாக பயங்கரமான போராட்டங்களும் வெடிக்குது. அதற்கு பின்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் அவங்களுடைய உதவியோடு தான் இந்த வழக்கை என்ன பண்ணுறாங்க, மகாராஷ்டிராவுக்கு வந்து மாற்றுறாங்க. ஏன்னா இப்போ ஒரு சொந்த ஊர்லேயே இந்த வழக்கு நடந்துச்சு அப்படின்னா ஆதாரங்களை அளிப்பதற்கு அந்த இருக்கிற நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் இவங்க எல்லாத்தையுமே விலைக்கு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, சாட்சியங்களை அளிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக அந்த வழக்கு என்ன பண்ணுறாங்க, மகாராஷ்டிராவுக்கு வந்து மாற்றுறாங்க. குஜராத்தில் வந்து மகாராஷ்டிராவுக்கு மாற்றுறாங்க. அதற்கு பின்பாக ஒரு வழியாக அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வந்து கிடைக்கிது. தண்டனை கிடச்சி அவங்க ஜெயிலில் வந்து இருந்து வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டு கால போராட்டம் அவங்களுடைய போராட்டம். 17 ஆண்டு காலத்தில் அதற்கு பின்பாக அவங்க மேல்முறையீடு வழக்கெல்லாம் தொடுப்பாங்க இல்லையா? அது தண்டனை கிடச்சதுக்கு பின்பாக மறுபடியும் மேல்முறையீடு வழக்கு தொடுப்பாங்க. அது அந்த ஜெயிலுக்குள்ளே போனவங்க மேல்முறையீடு வழக்கெல்லாம் தொடுப்பாங்க. அதற்கு பின்பாக இவங்களை மிரட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? பில்கிஸ் பானு வந்து மிரட்டி நீங்கள் குற்றம் செயல் சொல்லு அப்படின்ற மாதிரி பேசுகிற வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதனால் பில்கிஸ் பானு வந்து இந்த 17 ஆண்டு காலத்தில் வந்து கிட்டத்தட்ட 10 வீடுகளுக்கு மாறிட்டாங்களாமா. 10 வீடுகளுக்கு வந்து மாறி 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 வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, யார்கிட்டையுமே தன்னுடைய அட்ரஸ் சொல்ல மாட்டாங்களாம். நான் இங்கே தான் வாழ்கிறேன், இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அட்ரஸ் சொல்ல மாட்டாங்க. ஒரு அன்செக்யூர் லைஃப் அவங்களுக்கு. இப்போ நான் சொன்ன தரவுகள் எல்லாமே கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அவங்களுடைய போராட்ட வடிவம் என்பது, அவங்களுடைய போராட்ட வாழ்க்கை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நான் சொன்னது எல்லாமே கம்மி தான். இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த மாதிரி தான் இவ்வளோ போராட்டங்களையும் பண்ணி குற்றவாளிகளை சிறையில் அடித்து அதற்கு பின்பாக நம்ம மதவாத மோடி அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கடந்த 2023 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க, குஜராத் அரசாங்கம் ஒரு தீர்ப்பு வந்து வழங்குறாங்க. குஜராத் அரசாங்கம் வந்து ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க. அது என்ன முடிவு அப்படின்னா, நன்னடத்தையின் அடிப்படையில் இந்த பில்கிஸ் பானு வந்து என்ன பண்ணாங்க, கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்க இல்லையா? நன்னடத்தையின் அடிப்படையில் அவங்களை வந்து விடுதலை பண்ணியிருக்கு குஜராத் அரசாங்கம், மோடி அரசாங்கம். நன்னடத்தையாமா 11 பேர், அது 7 பேரை வந்து படுகொலை செய்த நபர்கள், கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்த நபர்கள், அதுவும் ஒரு 5 மாத கர்ப்பிணி பெண் என்று கூட பார்க்காம கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்த அந்த 11 நபர்கள், அதுவும் இல்லாமல் அந்த ஒரு பெண், அது ஒரு குழந்தை, பில்கிஸ் பானுடைய ஒரு 3 வயது குழந்தை சலேகா, அந்த குழந்தை உட்பட படுகொலை செய்த நபர்களை வந்து நன்னடத்தின் அடிப்படையில் மோடி அரசாங்கம் என்ன பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளி இந்த நாள். ஜனநாயக படுகொலை சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜனநாயக படுகொலை தான் இந்த சம்பவம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. 11 பேருமே ஆட்டம் பாட்டத்தோடு வெளியே வராங்க. அதற்கு பின்பாக மறுபடியும் மேல்முறையீடு வழக்கு வந்து பில்கிஸ் பானு தரப்புல தொடுக்கிறாங்க. அதன் விளைவாக கடந்த அக்டோபர் 12ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க, நீதிபதிகள் தீர்ப்பு வந்து ஒத்தி வைக்கிறாங்க. எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு நீதிபதி தீர்ப்பை ஒத்தி வச்சுறாங்க. தீர்ப்பை ஒத்தி வைத்ததற்கு பின்பாக இன்றைய தினத்தில் நீதிபதிகள் PV நாகரத்னா, நீதிபதிகள் உஜ்ஜல் புயான் என்று சொல்லப்படுகின்ற நீதிபதிகள் அவங்களுடைய அமர்வு என்ன பண்ணுறாங்க, ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பு வந்து வழங்குறாங்க. என்ன தீர்ப்பு அப்படின்னா, நீ வந்து ரிலீஸ் பண்ணது வந்து செல்லாது, உங்களுடைய விடுதலை வந்து ரத்து. ஏன்டா ஒரு 7 பேரை வெட்டி படுகொலை செய்வாங்க, ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்வாங்க, குழந்தைய படுகொலை செய்வாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து நன்னடத்தின் பேரில் ரிலீஸ் பண்ணுறியா, குஜராத் அரசாங்கத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது, உங்களுக்கு அதிகாரமே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு வேற CBI மூலமாக எங்கே மாற்றப்பட்டது, மகாராஷ்டிரா மாற்றப்பட்டது. ஸோ மகாராஷ்டிரா நீதிமன்றத்தினுடைய கருத்துக்களை கேட்காம ரிலீஸ் பண்ணக்கூடாது, இந்த விடுதலை என்பது செல்லாது அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. இன்னைக்கு காலையில் இந்த செய்தியை பார்த்தோன்னே அவ்வளோ ஆனந்தம் இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய ஃபேமிலியில் ஒரு நம்பருக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் எப்படி கடந்து போவேன், நான் அது கடந்து தான் போனோம். அதை நம்ம கடந்து தான் போனோம். தமிழ்நாட்டில் இருக்க சங்கிகள் எல்லாமே வந்து இதுக்கும் சேர்த்து முட்டு கொடுத்தா இருந்தாங்க. பில்கிஸ் பானுடைய வழக்குலையும் கூட மோடி அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்தா இருந்தாங்க. அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு. ஆனால் அந்த செய்தியை நீங்கள் பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு தீர்ப்பு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. காலையில் செய்தியை கேட்டுனா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். இந்த மாதிரி பில்கிஸ் பானுடைய வழக்கில் 11 குற்றவாளிகளுடைய விடுதலை ரத்து அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். பட் அதில் நமக்கு உடன்பாடு கிடையாது. நம்முடைய யூடியூப் சேனலுடைய வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பில்கிஸ் பானுடைய வழக்குனா என்ன அப்படின்றத எளிமையாக சொல்லிடலாம் அப்படின்றக்காக தான் இவ்வளோ டீட்டெயில்ஸை என்னால் முடிஞ்சளவுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கேன். இந்த மோடி அரசாங்கத்தினுடைய ஆட்சிகள் இனி வரப்போகும் காலங்களில் தொடர்ந்துச்சு அப்படின்னா நம்முடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்பே கேள்விக்குறியாகும். ரொம்ப ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், நம்ம குடும்பத்தில் இருக்க ஒரு நபருக்கு இந்த மாதிரி நடந்துச்சு
அப்படின்னா எவ்வளோ வேதனையாக இருக்கும். அதுவும் நம்ம அந்த அரசாங்கமே முன்னாடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. நன்னடத்தின் அடிப்படையில் இந்த 11 நபர்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஏற்றுக்கூட முடியாது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டும் பிஎம் எலெக்ஷனில் மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா நம்மளாம் நாசாமல் போயிடுவோம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பை ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியில் நம்ம வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.